Hey guys, hope you're doing well and welcome back to our channel. Guess what? It's a new feather on our cap. It's a new playlist on our channel called Learn English Through Tamil Songs. And in the playlist, we are going to learn English through Tamil songs. And the lyrics வச்சு அந்த லிரிக்ஸுக்கு ஈக்குவலண்டான இங்கிலீஷ் என்ன அப்படின்னு தான் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம் ரைட் இப்படி கூட இங்கிலீஷ் லேர்ன் பண்ண முடியுமா அஃப்கோர்ஸ் வி கேன் லேர்ன் யூ மெட் ஹவ் சீன் ஒன் வடிவேல் காமெடி மியூசிக் இஸ் எவ்ரிவேர் இசை எல்லா இடத்துல இருக்குது அப்படின்னு ஒரு காமெடி பார்த்துருப்பீங்க. சிமிலர்லி ஐ எம் டெல்லிங் யூ ரைட் இங்கிலீஷ் இஸ் எவ்ரிவேர், இட் இஸ் இன் அண்ட் அரவுண்ட் அஸ், வி ஹாவ் டு கிராஸ்ப் இட், வி ஹாவ் டு கேப்சர் இட், அவ்வளோதான். ரைட் ஃபைன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாங் மலை வரும் அறிகுறி. இட்ஸ் அ ஃபேமஸ் சாங், ஒன் ஆஃப் த ஃபேமஸ் சாங்ஸ், எல்லாத்தோட ஃபேவரட் சாங்னு சொல்லலாம். இட்ஸ் அ சாங் ஃப்ரம் வெப்ப மூவி அண்ட் இட் ஜஸ்ட் காட் ரிலீஸ்ட் 7 or 8 years ago, I guess. If it is wrong, right? If it is wrong, just pardon me. எனக்கு சரியாக தெரியல. அண்ட் அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். another thing is that I'm not gonna sing, நான் பாடலாம் போகிறதில்ல. I'm gonna give the Tamil lyrics and also the equivalent English lyrics. அதுதான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை வச்சு கூட நீங்கள் வந்து நிறைய phrases, வேர்ட்ஸ்லாம் நம்ம இதில் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ டோன்ட் மிஸ் இட். Do watch it till the end and learn something new this evening. Here we go. மழை வரும் அறிகுறி என் விழிகளில் தெரியுதே. நோ கைஸ், ப்ளீஸ் பேர் வித் மை வாய்ஸ். யூ கேன் ஆஸ்க் மீ, வாய்ஸுக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு. கேன் ஆஸ்க், பட் வாய்ஸ் டசன்ட் மேட்டர், நம்ம லேர்ன் பண்ணுறது தான், ரைட்? ஸோ தேர் ஒன்ட் பி எனி ரெலவன்ஸ், அந்த கனெக்ஷனே இருக்காது நான் பேசுகிறதுல. ஜஸ்ட் பேர் வித் மை வாய்ஸ் அண்ட் பார்க்கலாம். ஸோ மழை வரும் அறிகுறி என் விழிகளில் தெரியுது. அறிகுறி அப்படின்னா சைன், மழை அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ரெயின்ஃபால் அப்படின்னு. ஸோ என் விழியில் தெரியுது, என் கண்களில் தெரியுது அப்படின்னா இட் கேன் பி சீன் இன் மை ஐஸ், ரைட்? ஸோ த சைன் ஆஃப் ரெயின்ஃபால் கேன் பி சீன் இன் மை ஐஸ். நெக்ஸ்ட் ஒன், மனம் இன்று நனையுதே, இது என்ன காதலா சாதலா. மனம் இன்று நனையுதே. ஸோ நனைகிறது அப்படின்னா ட்ரென்ச்ட், ரைட்? ஸோ என் மனசு நனையுது அப்படின்னா மை ஹார்ட் இஸ் கெட்டிங் ட்ரென்ச்ட். தென் இது என்ன காதலா சாதலா, லைக் அ கொஸ்டின், இது என்ன லவ்வா இல்லை மர்டரா அப்படின்னு. இஸ் இஸ் லவ் ஆர் மர்டர், அந்த மாதிரி, ரைட்? அந்த நெக்ஸ்ட் ஒன், பழகிய காலங்கள் என் பார்வையில் விரியுதே. ஸோ பழகிய காலங்கள் அப்படின்னா த டைம்ஸ் வி ஸ்பெண்ட் டுகெதர். பழகிய காலங்கள், அப்போ வந்து பாஸ்ட் டென்ஸ், பழகிட்டீங்க, அப்போ ஸ்பெண்ட் வராது, ஸ்பெண்ட், SPENT, ஸ்பெண்ட் டுகெதர். தென் என் பார்வையில் விரியுதே அப்படின்னா சம்திங் என்னால் வியூ பண்ண முடியுது என் கண்ணுக்கு அப்படின்னு. ஸோ ஐ கேன் வியூ த சீன்ஸ் ஆஃப் த டைம்ஸ் வி ஸ்பெண்ட் டுகெதர். பாதைகள் நழுவுதே, இது ஏனோ ஏனோ. ஸோ பாதைகள் நழுவுது, பாதைகள் அப்படின்னா பாத்ஸ், பாதை அப்படின்னா பாத், பாதைகள் ப்ளூரல், ஸோ பாத்ஸ். தென் நழுவுது அப்படின்னா ஸ்லிப்பரி, ரைட்? பாதைகள் நழுவுகின்றது அப்படின்னா த பாத்ஸ் ஆர் பிகமிங் ஸ்லிப்பரி. தென் இது ஏனோ, இது ஏன் அப்படின்னா ஒய் இஸ் திஸ் ஸோ அப்படின்னு அர்த்தம். இது கொஷினாக கூட கேட்கலாம், ஏன் இது அப்படின்னு, ஒய் இஸ் திஸ் ஸோ அப்படின்னு. அந்த நெக்ஸ்ட் லைன், உன் தோளில் சாயும்போது உற்சாகம் கொள்ளும் கண்கள். உன் தோளில் சாயும்போது, ஸோ போது, மேக் ஷுர். போது அப்படின்னு வந்துச்சுன்னா வென், தமிழில் நீங்கள் பேசும்போது போதுன்னு வந்துச்சுன்னா இங்கிலீஷில் வென் அப்படின்னு யூஸ் பண்ணணும். உன் தோளில் சாயும்போது, வென்னை லீன், சாயிறது அப்படின்னா லீன், உன் தோல் அப்படின்னா யோர் ஷோல்டர்ஸ், வென் ஐ லீன் ஆன் யோர் ஷோல்டர்ஸ், உற்சாகம் கொள்ளும் கண்கள், என் கண்ணு வந்து உற்சாகமாகுது. மை ஐஸ் பிகம் எக்ஸைட்டட், எக்ஸைட்மெண்ட் அப்படின்னா உற்சாகமாகிறது அப்படின்னு அர்த்தம். அண்ட் தென் நீ எங்கே எங்கே என்று உன்னை தேடி தேடி பார்க்கிறது. நீ எங்கன்னு என் கண்கள் வந்து தேடி பார்க்குது அப்படின்னு அர்த்தம். நவ் இட் இஸ் சர்ச்சிங் ஃபார் யூ ஆஸ்கிங் யுவர் வேர் அபவுட்ஸ். ஸோ வேர் அபவுட்ஸ் அப்படின்னா எங்கே இருப்பிடம்னு அர்த்தம், எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு. த போலீஸ் ஆர் சர்ச்சிங் த வேர் அபவுட்ஸ் ஆஃப் கிரிமினல்ஸோட இருப்பிடத்தை தேடிட்டு இருக்காங்க. ஸோ இதில் கூட நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம், ரைட்? ஸோ வேர் அபவுட்ஸ் அப்படின்னா எங்கே இருக்காங்க அப்படின்னு தேடி அந்த இடத்த பார்க்குறது. அது நெக்ஸ்ட் ஒன், உன்னோடு போகும்போது பூ பூக்கும் சாலையாகும், ரைட்? ஸோ உன்னோடு போகும்போது ஜஸ்ட் ஐ டோல்ட் யூ, போது அப்படின்னா வென் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். உன்னோடு போகும்போதுனா வென் ஐ வாக் வித் யூ, அந்த சாலையெல்லாம், அந்த பாத்வேஸ் எல்லாமே, போகிற வழி எல்லாமே பூ பூக்கும் அப்படின்னு. இந்த பாத்வேஸ் ஆர் லைன்ட் வித் ஃப்ளவர்ஸ், அதாவது அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் லைனாக இருக்குது அந்த பாத்வேஸில் அப்படின்னு அர்த்தம். நீ எங்கே என்று என்னை கேட்ட பின்பு வாடிடுதே. ஸோ எது, which one? flower, right? So flower வந்து வாடிடுது. நீ எங்கே என்று என்னை கேட்ட பின்பு. Now after asking me where you are,
வேர் யூ ஆர், நீ எங்கேன்னு என்னை கேட்ட பிறகு அது வாடிடுது. இட் கெட்ஸ் விதர்ட். இங்கே பாருங்கள், அப்போ வாடுறது அப்படின்னா என்ன? விதர்ட். விதர்ட். ஓகே. அந்த நெக்ஸ்ட் ஒன், அறியாத ஒரு வயதில் விதைத்தது. அதாவது நான் என்னோடய அறியாத வயதில், சின்ன வயசில், ஒரு அறியாத வயசில் வந்து நான் லவ்வை விதைச்சிட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ விதைக்கிறது அப்படின்னா சோ, தூவுறது. ஸோ விதைத்தது அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ், சோடு, ரைட்? ஐ சோடு த சீட்ஸ் ஆஃப் லவ் அட் அன் இம்மெச்சூர் ஏஜ். ஸோ இம்மெச்சூர் ஏஜ்னால் என்ன? அறியாத வயசு அப்படின்னு அர்த்தம். மெச்சூரிட்டி ஆகாத ஒரு வயசு தான் இம்மெச்சூர் ஏஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது நெக்ஸ்ட் ஒன், அதுவாகவே தானாய் வளர்ந்தது. இட்ஸ் ஃபாலோட் பை இந்த ஓஹோன்லாம் வரும். அதுவாகவே தானாய் வளர்ந்தது, ஓஹோ அது மாதிரிலாம் வரும். ஐ ஜஸ்ட் லெஃப்ட் இட். அதை நான் விட்டுட்டேன். ஏன்னா வி டோன்ட் வாண்ட் தோஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். நம்மளுக்கு வந்து இந்த சென்டென்ஸ் படி பார்த்தா போதும். யூ கேன் ஆஸ்க் மீ, இதுக்கு பதிலாக சாங்ஸே போட்டிருக்கலாமே அப்படின்னு. போடலாம், பட் ஐ வில் கெட் காப்பிரைட் ப்ராப்ளம். காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா தென் சேனலை டேக் டவுன் பண்ணிடுவாங்க. தட்ஸ் வை. அதுவாகவே தானாய் வளர்ந்தது, விச் மீன்ஸ் அதுவாகவே வளர்ந்துருச்சு. அந்த சீடு அதுவாகவே வளர்ந்துருச்சுன்னு அர்த்தம். த சீட்ஸ் க்ரூ பை இட் செல்ஃப். வளர்ந்தது அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ். வளருது அப்படின்னா க்ரோ, வளர்ந்தது. ஸோ க்ரோ பிகம்ஸ் க்ரூ. த சீட்ஸ் க்ரூ பை இட் செல்ஃப். புதிதாய் ஒரு பூவும் பூக்கையில், விச் மீன்ஸ் புதுசாக ஒரு பூ பூத்த போது. வென் அ நியூ, போது அப்படின்னா வென் யூஸ் பண்ணணும். வென் அ நியூ ஃப்ளவர் ப்ளூம்டு, பூக்கிறது அப்படின்னா ப்ளூம், பூத்தது அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ். bloomed in that, அதில் வந்து பூத்துச்சு. when a new flower bloomed in that. அட யார் இதை பறித்ததோ, அதாவது யார் அதை பறிச்சது. who has plucked it. இது ஒரு சென்டென்ஸாக பாருங்கள், சாங்கை பார்க்காம ஜஸ்ட் டோன்ட் see as a song. ஒரு சென்டென்ஸாக பாருங்கள், யார் அதை பறிச்சது. who has plucked it. ஸோ பறிக்கிறது அப்படின்னா pluck, பறித்தது அப்படிங்கிறது past tense, ரைட்? இது வந்து பெர்ஃபெக்ட் டென்ஸ் மாதிரி வந்திருக்கு. plucked, ரைட்? ஸோ ஹேஸ் ஃபாலோடு பை V3, plucked. ஸோ who has plucked it. உன் கால் தடம் சென்ற வழி பார்த்து நானும் வந்தேனே, விச் மீன்ஸ் உன்னோட ஃபுட் பிரிண்ட்டை பார்த்து நானும் வந்தேன். ஐ ஃபாலோட் த பாத் ஆஃப் யர் ஃபுட் பிரிண்ட்ஸ். ஸோ கால் தடம் அப்படின்னா ஃபுட் பிரிண்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். பார்த்து நானும் வந்தேனே, விச் மீன்ஸ் நான் ஃபாலோ பண்ணேன். வந்தேன் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ். அப்போ ஃபாலோ பிகம்ஸ் ஃபாலோட். ஐ ஃபாலோட், ரைட்? அது பாதியில் தொலைந்ததடா. இது சாங்கை பார்க்காம ஜஸ்ட் சென்டென்ஸாக பாருங்கள். அது பாதியிலே தொலைஞ்சிருச்சு. இட் காட் லாஸ்ட் இன் த மிடில். தொலைந்தது அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ், ரைட்? அப்போ இட் காட் லாஸ்ட் இன் த மிடில். தென் நான் கேட்டது அழகிய நேரங்கள். ஓஹோன்னு வரும். ஐ ஜஸ்ட் கட்டைல் பண்ணிட்டேன். ஸோ நான் கேட்டது அழகிய நேரங்கள், விச் மீன்ஸ் ஐ ஆஸ்க்டு ஃபார் ஹாப்பி டைம்ஸ். கேட்டது பாஸ்ட் டென்ஸ். ஆஸ்க் பிகம்ஸ் ஆஸ்க்டு. ஐ ஆஸ்க்டு ஃபார் ஹாப்பி டைம்ஸ். யார் தந்தது விழிகளில் ஈரங்கள், விச் மீன்ஸ் யார் என்னோடய கண்ணில் வந்து ஈரங்கள் அப்படின்னா அழுகை தந்தாங்க அப்படின்னா give past tense gave. who gave me tears in my eyes. ஸோ tears அப்படின்னா அழுகை, கண்ணீர் அப்படின்னு அர்த்தம். அந்த நெக்ஸ்ட் ஒன், நான் கேட்டது வானவில் மாயங்கள். ஐ ஆஸ்க் ஃபார் த மேஜிக் ஆஃப் ரெயின்போ. ஸோ வானவில் மாயங்கள் அப்படின்னா மேஜிக் ஆஃப் ரெயின்போ. I asked for the magic of rainbow. And then யார் தந்தது வழிகளில் காயங்கள். ஸோ நான் போகிற வழியில் யாரு எனக்கு காயம் தந்தா அப்படின்னு. who gave me wounds on my way. தந்தது அப்படிங்கிறது past tense. so give becomes gave. who gave the wounds அப்படின்னா காயம், புண்ணு அப்படின்னு அர்த்தம். wounds on my way. அந்த நெக்ஸ்ட் ஒன், இந்த காதலும் ஒரு வகை சித்திரவதை தானே, அது உயிருடன் எரிக்குதடா. ஃபைன். ஸோ திஸ் லவ் இஸ் ஆல்சோ அ டார்ச்சர் இன் அ வே. சித்திரவதை அப்படின்னா டார்ச்சர், ஒரு வகை டார்ச்சர் இன் அ வே. அது உயிருடன் எரிக்குதடா. இட் இஸ் பர்னிங் மீ அலைவ். என்னைய உயிரோடு எரிக்குது. ஸோ எரிக்கிறது அப்படின்னா பர்னிங், தென் உயிரோடு அப்படின்னா அலைவ். இட் இஸ் பர்னிங் மீ அலைவ்.
and that's it. Again you will get the first line, the first stanza வரும். மலைவர் மாதிரி குடியின் விழிகளில் தெரியுது. The same thing will be repeated. We have already seen this. இப்போ தான் பார்த்தோம். No need to repeat that. That's all. So இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா just a try, I just gave a shot. நீங்கள் நினைக்கல என்னடா அப்படின்னா, I just gave my best shot. I just tried my level best. I gave my best shot. I think so. ட்ரை பண்ணலாம், புதுசாக ட்ரை பண்ணலாம். வி ஹேவ் டு ஃபைண்ட் ஆல் த பார்ட்ஸ், ஆல் த நூக் அண்ட் கிரானி எல்லாத்தையும் நம்ம ட்ரை பண்ணி somehow we want to reach the level, somehow we want to improve our English. ஏதோ பண்ணி டெவலப் பண்ணி ஆகணும், ரைட்? ஏதோ ஒன்று பண்ணணும். The reason is when I was studying 10th standard, my English teacher always tells his dialogue, சொல்லிகிட்டே இருப்பார். என்னென்னா, தெரியாமல் இருக்கிற தப்பு இல்லை, தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது தான் தப்பு. ட்ரை பண்ணாமல் இருக்கிறது தப்பு இல்லை, ட்ரை பண்ணாமலே இருக்கிறது தான் தப்பு அப்படின்னு ஹி ஆல்வேஸ் டெல்ஸ். ஐ ஆல்வேஸ் ஃபாலோ தட். இட்ஸ் சம்திங் இன்ஸ்கிரைப்ட் ஆன் மை மைண்ட். இன்ஸ்கிரைப் ஆயிடுச்சு, பதிஞ்சிருச்சு. ஐம் ஜஸ்ட் ஃபாலோயிங் தட். ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். ஐம் ஜஸ்ட் மேக்கிங் மை லெவல் பெஸ்ட் டு மேக் எவ்ரி ஒன் டாக் இன் இங்கிலீஷ். ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். பார்க்கலாம். ஆல்ரைட், see you soon everybody with a new video. Until then, bye bye, take care.